ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஈஷாம் கார்டுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எதுக்காக இந்த கார்டு நம்ம அப்ளை பண்ணி வாங்குகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஈஷாம் கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்தவித தங்கு தடையுமின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேரடியாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஈஷாம் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஷாம் போர்ட்டல் அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டலும் அதுக்காக தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது நாட்டில் உள்ள அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா உதவக்கூடிய நோக்கத்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு இந்த வெப் போர்ட்டலை தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஈஷாம் கார்டை தொடங்கியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பற்றிய விவரங்கள் அனைத்தும் பார்த்திங்கனாக்கா மத்திய அரசுக்கு தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அவசர சூழலில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வழங்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈஷாம் கார்டு பயன்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஷாம் கார்டை விண்ணப்பிச்சு இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்பிஒய் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கூடிய இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெப் போர்ட்டல், அதாவது ஈஷாம் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈஷாம் கார்டுனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஈஷாம் தளத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் விவரங்கள், ஊழியர்கள் எண்ணிக்கை அப்படின்றது எல்லாமே அந்த ஈஷாம் தளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஷாம் தளத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் விவரங்கள், அவங்களுடைய டீட்டெயில்ஸும், ஸோ அதே மாதிரி அமைப்பு சாரா ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளருக்கு என்னென்ன திட்டங்கள் வழங்க போகிறாங்க, நலத்திட்டங்கள் அப்படின்னு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தளத்தின் மூலயமா தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 59 வயசு வரையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த ஈஷாம் கார்டை பதிவு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 16 வயசு யார் கம்ப்ளீட்டாக இருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஈஷாம் கார்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 59 வயசு வரையில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த கார்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். அதாவது ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த கார்டு, அதாவது ஈஷாம் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ யாரெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி உறுப்பினராக இல்லாதவர்கள், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் இல்லாதவங்க, அதே மாதிரி இஎஸ்ஐசி அக்கௌண்ட் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வருவாங்க. சுய தொழில் செய்கிறவங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வருவாங்க. அமைப்பு சாரா துறையில் பணிபுரிந்து ஊதியம் வாங்குபவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி உறுப்பினர் மற்றும் ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் விவசாய தொழிலாளர்கள், பால் விவசாயி, காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனையாளர், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், செங்கல் சூளை தொழிலாளி, மீனவர்கள், மரம் அறுக்கும் தொழிலாளர்கள், லேபிளிங் மற்றும் பேக்கிங் வேலை செய்கிறவங்க, தச்சர், பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலாளி, உப்பு தொழிலாளி, கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலையாட்கள், முடி திருத்துபவர், செய்தித்தாள் விற்பனையாளர்கள், ரிக்ஷா ஓட்டுநர், ஆட்டோ டிரைவர், பட்டு உற்பத்தி தொழிலாளி, வீட்டு வேலைக்காரி, என்ஆர்ஜிஏ தொழிலாளர்கள், தெரு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு வேணும். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி உங்களுடைய பாஸ்புக் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வங்கி கணக்கு விவரங்கள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 16 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணி இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஷாம் கார்டினுடைய பெனிஃபிட்டு. ஸோ இந்த ஈஷாம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் வேணும்னாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த கார்டை வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.